வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்ப புத்தம் புதிய பரிமாணத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு வீடியோ. சிம்மராசி 30 ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து சிம்மத்திற்கு நாம் சொல்லக்கூடியது, அதாவது கிட்டத்தட்ட மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் மீனத்துக்கு பெயரவிருக்கிறார். இதை பற்றி நம்ம புத்தாண்டு ராசி பலன், சனி பயிற்சி பலன் எல்லாத்தையும் பேசியிருக்கோம். ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் ரொம்ப மாறுபட்ட கோணத்தில் இதை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு முன்னாடி மேஷராசிலிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து 3 தலைமுறைகளுக்கு அப்புறமா மீனராசிக்கு வரவிருக்கின்ற சனி பகவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பல அன்பர்கள் பிறந்திருக்க கூட மாட்டோம். நம்மெல்லாம் இல்லை பல அன்பர்கள் ஒரு பள்ளி படிப்பில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ நான்லாம் பள்ளி படிப்பில் இருந்தேன். அந்த அளவில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சனி பகவான் ரிஷபத்துக்கு, அதாவது மேஷத்திலிருந்து கிளம்பி மீனத்துக்கு வரார். இது எவ்வளோ ஒரு அதாவது டோட்டல் சைக்கிள், ஒரு முழு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ சிம்ம ராசிக்கு இது அஷ்டம சனியாக வருகிறது. அஷ்டம சனியாக வரக்கூடியது இது. இந்த தாக்கமானது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? அஷ்டம சனி சிம்ம ராசிக்குன்னு சொன்ன உடனே ஒரு பயம், ஒரு விதமான மனக்கலக்கம், சஞ்சலம். எப்பவுமே நம்ம பல பேருக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் யாரும் அதை விரும்ப முடியாது. இயற்கையுடைய நியாயம் அது. யாருமே கஷ்டத்தை விரும்ப மாட்டாங்க, விரும்பவும் முடியாது. சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஏற்றுப்போம். ஆனால் துக்கம், துன்பம் அப்படின்னா, துன்பம்னு சொல்கிறவங்களே நம்ம வெறுத்துருவோம். இப்படி பேசுகிறவங்களே நமக்கு பிடிக்காது. நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். இதுதான் உண்மை கூட, நியாயமும் கூட. இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, மயிரிழையான வித்தியாசம். யதார்த்தத்தை விட்டு போகக்கூடாது. நெகட்டிவ் வேண்டாம், பாசிட்டிவாகவே இருப்போம். ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, அது பேர் ரியாலிட்டி. அதை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலக முடியாது. உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும், சத்தியம் நிற்கும். இப்போ அஷ்டம சனியுடைய தாக்கம், இந்த சனி பயிற்சியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம். இது 30 வருஷத்துக்கு கழிச்சு இந்த சனி பகவான் ஹோல் இந்த சைக்கிள், இந்த 12 ராசியை கடந்து திருப்பி மீனத்துக்கு வரார். கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளை தாண்டி. அஷ்டம சனியுடைய தாக்கம் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே, சிம்மத்துக்கும் சனி பகவானுக்கும் ஜென்ம பகை உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மோட்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட நம்மளில் பல பேர் 9ஆவதோ 8ஆவதோ ஸ்கூலில் படிச்சிருந்தோம். பல பேர் பிறக்கவே இல்லை. பல பேர் அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசில் இருந்திருப்பாங்க. பல பேர் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டே ஆகிருப்பாங்க. அப்படிப்பட்ட போது சனி பகவான் வேலைக்கு சேர்ந்த போது நேசத்தில் பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போ ரிட்டையர் ஆகும் போது மீனத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் 30 ஆண்டு காலங்கள். இதில் இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தன்னை அறியாத ஒரு கியூரியாசிட்டி வரும். இந்த அஷ்டம சனியானது, அஷ்டம சனியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஒரு விஷயம். இந்த 30 ஆண்டுகளுக்கு இந்த சனி பயிற்சி அஷ்டம சனியாக வருதுங்கிறது முக்கியம் இல்லை. இது இந்த அஷ்டமஸ்தானம் 30 ஆண்டுகளுக்கு ஒரு அப்புறம் தானே வருது. அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 30 வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி சனி பகவான் அஷ்டம சனியை தாக்கின போது பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய, இல்லை ஒரு அப்போ தான் வேலைக்கு போகிறோன்னு இருக்கக்கூடிய, இல்லை ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய இள வயதில் அத்தனை பெரிய தாக்கம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. எப்பவுமே அஷ்டம சனியானது 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை தான் அதிகமாக தாக்கும். 45 வயது மேலே இருக்கவங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்கும். இது புரிஞ்சுக்கணும். 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாக்கம் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மின்னு சொல்ல வரல. 25 வயசுலேருந்து 35 வயசுகளுக்கு ஒரு மாதிரியும், 35 முதல் 45 வயது வரை இருக்கவர்களுக்கு ஒரு மாதிரியும், 45லேருந்து 65 வயது வரை இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியுமான மாற்று இருக்கும். பீக்
ஆஃப் த கெரியர் அப்படின்னா 45 முதல் 65 வயசு வரை அந்த கெரியரை பீக்கில் போய் முடியக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே இது ஏற்றுக்கொள்ள மனசே இருக்காது. எப்படி ஏற்றுக்க முடியும்? எல்லார் மனதிலையும் சிம்மராசி அன்பர்களுடைய மனதில் எழக்கூடிய ஒரு 3 கேள்விகளை பற்றி பேசுவோம். உங்கள் மனசுக்குள்ள மனசு என்ன பேசுது அதுக்கு உண்டான பதில், உங்கள் மனசு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். வெகுவாக லட்சக்கணக்கான சிம்மராசி அன்பர்களுடைய மனசில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நான் நல்லவனா இருக்கேன், எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கேன், ஆனால் எல்லாரும் ஒரு கட்டத்தில் என்ன ஏமாத்துறாங்களே, அதை என்னால் தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல, நான் என்ன செய்வேன்? நான் கெடுதல் செய்யல, ஆனால் என்ன ஏறி மிதிக்கிறாங்களே, என்ன மட்டும் ஏறி மிதிக்கிறாங்க, பணத்தாலே என்னை ஏமாத்துறாங்க, மனதால ஏமாத்துறாங்க, என்னுடைய நம்பிக்கையை துரோகம் பண்றாங்க. இது எப்படி என்னால் தாங்க முடியும்? தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. ஏன்னா நான் முழுசா நம்பிட்டேன், முழுசா 100% எனக்கு கொடுத்துட்டேன். அது காதலாக இருக்கட்டும், அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும். இப்போ காதல்னு எடுத்துக்கிறேன், முழுமையாக என்னை அர்ப்பணித்து விட்டேன். ஒரு பெண் என்னுடைய மனதில் காதல் மூலியமா வந்தா, ஆனால் அவளுக்காக என் வாழ்க்கையை, ஏன் என்னுடைய பெற்றோர்களை கூட நான் வந்து 2ஆம் பட்சமாக நான் பார்த்தேன். ஆனால் அந்த பெண் என்னை உதாசீனப்படுத்திடா, என்னை கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை கல்யாணம் பண்ணவ இன்னைக்கு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகிறேங்கிறா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு கதறி அழக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது சிம்மராசி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நிகழும். இப்போ ஏன் இது எனக்கு நடக்குது? சிம்மராசி என்பவருடைய கேள்வி. நான் நல்லவனாக, நல்லது தான் நான் நினைச்சேன், நல்லது தான் செஞ்சேன், ஆனால் எனக்கே இந்த துரோகம், எனக்கே இந்த இழப்பு, எனக்கே இந்த விட்டுட்டு போகிறாங்க காதலில், இல்லை மனைவி ஏன் என்னை விட்டுட்டு போகணும்? இந்த கேள்விக்கான பதில், எப்பவுமே ஒரு மனித பிறவியில் பிறப்பு முதல் இறப்பு வரை கால நிர்மாணங்கள் உண்டு. ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான நமக்கு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லது, சில துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், சில இழப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். அதற்கு காரணத்தை தேடுறதை விட அதற்குண்டான தீர்வுகளை நோக்கி பயணப்படுறது தான் புத்திசாலித்தனம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாமல்ல, உங்கள் மனசுக்குள்ள என்ன ஏக்கம், என்ன காயம் எனக்கு தெரியாமல்ல. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்மளை யார் விட்டுட்டு போகிறாங்களோ, காதலை விட்டுட்டு போயிட்டா, மனைவி விட்டுட்டு போயிட்டா, நம்மளால் தாங்க முடியல, செத்து போயிடலாமான்னு தோணும் சில பேருக்கு. அதெல்லாம் மீறி நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும், அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். நம்ம அப்படி வாழும்போது தான் இந்த பிறவிக்கான பயனை நம்ம அடைய முடியும். இப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது மனசு வந்து சுருங்கும். இந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கும் போது உங்களுடைய மனம் என்பது மிகப்பெரிய வெற்றியை அடையும் பொழுது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது திருப்தியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். ஆனால் இங்கிருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதல் இன்கிரீடியன்ட் என்ன தேவை அப்படின்னா, சகிப்புத்தன்மை தேவை. நமக்கு தன்னம்பிக்கை நம்மகிட்ட பிறவியில் ரத்தத்திலேயே இருக்குது. சகிப்புத்தன்மை தேவை. அடுத்தபடியாக பொறுமை தேவை. அதுக்கு அடுத்தபடியாக ஃபோக்கஸ் தேவை. அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதிலேயே பிரயாணம் பண்ணக்கூடியது. அந்த வெற்றி பாதையை நோக்கி அடிச்சிட்டே இருக்கணும். இந்த வீல்ஸ் பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கக்கூடிய சக்கரங்கள். இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், சுற்றிட்டு அதே போயிட்டே இருக்கும். எங்கே நெளினா இங்கே நெளிஞ்சு, எங்கே வளையணும் இங்கே வளைஞ்சி, எங்கே ஏறணும் அங்கே ஏறி, எங்கே இறங்கணும் அங்கே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கணும். ஆக நம்மளுடைய அந்த அந்த ஃபோக்கஸ் மாறாமல் இருக்கணும், கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. இன்னொரு கேள்வி, சிம்மராசி இருக்கக்கூடிய அத்தனை அன்பு மக்கள், அன்பு நேயர்களுடைய மனசில் வரக்கூடிய கேள்வி, பொதுவாக இந்த 30 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய கேள்வி. அதாவது எனக்கு ஏன் இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி,
நான் இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? அப்படி வரும்னா எப்போ வரும்? இதுதான் ரெண்டாவது கேள்வி, எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமானா? மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், 100% வரும். எப்போ வரும்னா சுய ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குல்லையே, அதை கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் உங்களுடைய கன்சல்டேஷன் பார்த்து கிளியர் கட் ப்ரிடிக்ஷன்ஸ், உங்களுக்கு இந்த நேரத்தில் மாற்றங்கள் வரும்னு நாங்களால் சொல்ல முடியும். அது ஒன்று. ஆனால் பல கேள்விகள் இருக்குது. இப்போ நான் காதல் பற்றி ஒரு விஷயம் பேசினேன். நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல, சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்த கேள்வி, வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் எவ்வளவோ உழைக்கிறேன், மாடு மாதிரி உழைக்கிறேன். என்னுடைய திறமை இந்த கம்பெனிக்காக, இந்த அலுவலகத்துக்காக மிகப்பெரிய அளவில் நான் வந்து போராடி இருக்கேன், என்னுடைய திறமையை கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிது? வெறும் கெட்ட பேர். வேற யாரோ ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, பதவி உயர்வு, இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது. இது ஏன்? என்னுடைய மேலதிகாரிக்கு என் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன்? நான் எந்த தவறுமே செய்யலையே, ஏன்? இது ரெண்டாவது கேள்வி. நல்லா புரிஞ்சுக்குங்க. வீட்டுக்குள்ள இருக்கும் போதே நமக்கு என்ன வேணுமோ, என்ன பிடிச்சதோ அதை மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வெளியில போயிட்டோம்னா நம்மளை வந்து எதிர்பார்க்க முடியுமா? நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படிதான் பேசுவாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்குவாங்க, அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படிதான் நடந்துக்குவாங்க. நீங்கள் ஸ்கில் ஒன்று மட்டும், சிம்மராசி அன்பர்களே உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு அபரிவிதமான திறமை இருக்குன்னா அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த திறமையை வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக நேர சந்தர்ப்ப காலம் பார்த்து காமிக்கணும். உங்கள்கிட்ட 100% திறமை இருக்குன்னா எந்த இடத்துல 10% காமிக்கணுமோ, எந்த இடத்துல 30% காமிக்கணுமோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். நீங்கள் ஒரே மொட்டா போய் எனக்கு திறமை இருக்குன்னு எக்ஸிபிஷன் பண்ணீங்கன்னா உங்களை பார்த்தா மற்ற கூட வேலை செய்கிறவங்களுக்கு பயம்தான் வரும். உங்களை பார்த்தா சவால், ஒரு சேலஞ்சிங்காக தான் தோணும். உங்களை சேலஞ்சாக தான் பார்ப்பாங்க, வில்லனாக தான் பார்ப்பாங்க. நாம் திறமை இல்லாமல் உட்காந்துருக்கோம், ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் திறமையோடு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்தா நமக்கு பயம் வருமா வராதா? நாளைக்கு நம்ம வேலை போயிடும், அவன் தான் பெரிய ஆளாவான்னு சொல்லி அந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலையில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அரசியலில், பாலிட்டிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை எப்படி கவுக்கணும்னு ஹில்டன் ஹோட்டலில், 7 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி யோசிப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து எந்த ஒரு நண்பர்கள்ட்டையும் உண்மையாக பழகினேன், என்னோட நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என்னோட உறவுகள்கிட்ட என்னுடைய பணத்தை வந்து நான் வாரி மற்றவங்களுக்காக இறைச்சேன், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சு உழைச்ச காசெல்லாம் கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கி நான் நிர்கதியாக இருக்கேன், என் லைஃப் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி என்பவர்கள் உங்கள் மனசில் தோணுதா? இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த மாதிரி ஒருத்தர் நினைக்கும் போது ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, எல்லாரும் எம்பிஏ படிக்க முடியாது, எல்லாரும் பிஎல் படிக்க முடியாது, எல்லாரும் பிஇ படிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அகடமிக்கலாக ஒவ்வொரு பாடத்தை படிக்கிறாங்க. அதே மாதிரி நார்மல் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவ பாடத்தையும் படிக்கிறாங்க. நாம் படித்த பாடம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பில்லை. அது மாதிரி நீங்கள் பார்த்த அனுபவ பாடம் நான் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து அதை வந்து எனக்கு ஏன், எனக்கு நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் ஏதோ ஒரு பிறவியில் யாரால் துரோகப்படுத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இவனால் நமக்கு போகணும்னு இருக்குது, அது போயிடுச்சு. அதை மேலே 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 நான் வந்து அதை நோண்டி நோண்டி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் அந்த தோல்வியுடைய ஆழம் அதிகமாகும். விட்டுருங்க. அதாவது கொக்கு இருக்குல்ல, கொக்கு அது தண்ணிக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கும், தன்னுடைய மனசில் ஒரு வட்டம் போட்டுக்குமா. அது கால் கிட்ட மீன் வந்தாலும் கடிக்காது, அது வந்து கொக்கு அந்த மூக்கால் எடுக்காது. அதே மாதிரி பக்கத்தில் எங்கே மீன் போனாலும் தொடவே தொடாது. கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே அந்த மீன் வந்துச்சுன்னா ஒரே போட்டு போட்டு தூக்கிடும். அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களை எவன் என்ன சொன்னா என்ன, மிகப்பெரிய மாபெரும் தலைவர்களையே
சாதாரண வட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் போய் கண்ணாமண்ணான்னு பேசுகிறான். இந்தியன் ஐகானாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை 10 பைசா பெறாதவர்கள்லாம் கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. மலையை பார்த்து ஏதோ சிரிச்சு தான், இல்லை மலையை பார்த்து ஏதோ குலைச்சி தான், ரெண்டுமே வேணாம். இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் யார், நீங்கள் உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யாருங்க. உங்களால் எது முடியும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நினச்சி பயணப்படுங்க. இதெல்லாம் தனி பாருங்க. நீங்கள் ஒரு இதில் போகும்போது வண்டியில் உங்களை ஏளனமாக பேசினவங்க, துரோகம் பண்ணவங்க எல்லாம் வரிசையில் நிற்கணும். நீங்கள் போகிற காரோட ஸ்பீடோட புகை வந்து அவங்க மேலே படணும். அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அதனால் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக நீங்கள் முன்னாடி லுக் ஃபார்வர்டு. அது ஒன்று.